யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மயிலிட்டி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களினால் 16வது வெள்ளிக்கிழமையாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் உள்ள இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக போராட்டம் இடம்பெற்றது. இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி பிரதி வெள்ளிக்கிழமைகளில் காணி உரிமையாளர்களினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்று 16வது வாரமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் வலிகாமம் வடக்கு மக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். மயிலிட்டி மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 17 வருடங்களாக இந்த மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களிடமும் இந்த மாவட்டத்திலே இந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகங்கள் மட்டத்திலும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே இந்த மக்களுக்கு பெருமளவான நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. நிச்சயமாக இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள், இந்த அரசு அதிகாரிகளும் இந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் அவ்வப்போது வழங்கிய வாக்குறுதிகளை நம்பி நீண்ட காலம் பொறுமையாக இருந்து வந்திருந்த நிலையிலே இந்த நல்லாட்சி அரசாங்கம், இந்த இப்போ தற்போதைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக மிக தெளிவாக மக்களுடைய காணிகள் மக்களுக்கு சொந்தம், இராணுவத்தினருக்கு இராணுவ வேலைகள் மட்டுமே தவிர அவர்கள் ஏனைய விவசாய நடவடிக்கைகள் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. ஆகவே அந்த காணிகள் அனைத்தையும் மக்களிடம் தாங்கள் கையளிப்போம். முதலாவது வேலையாக தாங்கள் மக்களுடைய காணிகளை கையளிப்போம். இடம்பெயர்ந்த மக்களை சொந்த இடங்களில் குடியமர்த்துவோம். இந்த சாதி மத பேதங்களுக்கு இடமளிக்க மாட்டோம், இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் என்ற பல்வேறுபட்ட நம்பிக்கைகளை வழங்கியே அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து 1.5 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு பதிலாக காணிகளை சுயரிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலே பொறுமையின் விளிம்புக்கு வந்த மக்கள் வீதியிலே இருந்து போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான நிலமீட்புக்கான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வார போராட்டத்திலே 16வது வாரத்திலே காலடி எடுத்து தேசிய ரீதியிலே எமது பிரச்சனைகள், அதாவது வலிவடக்கின் காணி பிரச்சனைகளை பேசுபொருளாக்கி இன்று எமது நிலத்துக்கான ஒரு குரலாக ஒலித்து கொண்டிருக்கும் மயிலிட்டி மக்களின் போராட்டத்திலே 16வது வாரமாகவும், பலாலி மண்ணிலே 7வது வாரமாகவும், வசாவளான் மண் தனது முதலாவது போராட்டத்தை நிறைவு செய்திருக்கின்ற இந்த வேளையிலே மயிலிட்டி மண்ணிலிருந்து சில தகவல்கள். இன்றைய தினத்திலே மிகவும் முக்கியமாக ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். அயல் கிராம மக்கள், அயல் ஊர்கள், பெருமளவான மக்கள் எம்மை சுற்றி காணப்பட்ட போதிலும், எமக்கான ஒத்துழைப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்ற போதிலும், இங்கிருந்து மாவட்ட ரீதியாக வேறுபட்ட இடத்திலிருந்து, அதாவது நெடுந்தூரத்திலே உள்ள மன்னார் மாவட்ட மக்கள், அதாவது குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே காணப்படுகின்ற சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனமான மெசிடோவின் அனுசரணையுடன் வலிவடக்கு மக்களின் காணி மீட்புக்கான ஜனரீதியான போராட்டத்திற்கும், கேப்பாப்பிலவு மக்களின் காணி மீட்புக்கான போராட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்து இன்றைய தினம், அதாவது மயிலிட்டி பலாலியிலே மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே மன்னார் நகர சுற்றுவட்டத்தின் முன்பாக மெசிடோ நிறுவனத்தின் உதவியுடன் எங்களுக்கான ஒரு ஆதரவு பேரணி, அதாவது ஆதரவான ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்காக வலிவடக்கு மக்கள் சார்பிலும் எமது அமைப்புகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை நிறுவனத்திற்கும் மன்னார் மாவட்ட மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்திலே எமது போராட்டமானது, மண்மீட்புக்கான போராட்டமானது 100% வெற்றியளிக்க வேண்டுமாயின் அனைத்து தமிழ் மக்களும் எங்களுடன் சேர்ந்து குரல் கொடுத்தால் மாத்திரமே சாத்தியமாகும். ஏனெனில் நாங்கள் அகப்பட்டிருப்பது இராணுவத்தின் கையில். ஒட்டுமொத்த மக்களின் குரலாக எமது நிலமீட்புக்கான கோஷங்கள் எழுப்பப்படாவிடின் எமது மண்மீட்புக்கான போராட்டம் வலுவிழந்து போகும். மயிலிட்டி மண்ணிலே தொடக்கப்பட்ட போராட்டமானது 16 வாரத்தை எட்டியுள்ள போது அயல் கிராமமான பலாலி, வசாவுளான் போன்ற கிராமங்களில் விஸ்தரித்துள்ளது. இதில் நான் கூற விரும்புவது என்னென்றால், எமது போராட்டம் வளர்ச்சி அடைகிறது. மக்களுக்கான நியாயமான கோரிக்கைகள் மக்களிடம் சென்றடைகின்றன. மக்கள் எழுச்சியுறுகிறார்கள். கூடிய சீக்கிரத்திலே எமது நிலமீட்புக்கு, அதாவது வலிவடக்கிற்கான நிலமீட்புக்கான போராட்டமானது மாபெரும் வடிவத்தை எட்ட இருக்கின்றது. அது கூடுதலாக எமது போராட்டத்தை உற்று நோக்குவர்களுக்கு தெளிவாக விளங்கும். வெகு சீக்கிரத்தில் அரசுக்கும், அரச இயந்திரங்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும் நெத்தியடியாக இனிவரும் போராட்டங்கள் மாற இருக்கின்றன. ஏனென்றால் 16 வாரங்கள் என்பது வெறும் எண் அல்ல.
கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகுது. எங்களுக்கான சரியான தீர்வுகள் இல்லை. 3 மாதங்கள் முடிந்து விட்டது. சரியான தீர்வு கிடைக்கவில்லை. இந்த இடத்துல எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது எமது போராட்டத்தின் இந்த அகிம்சை வழியான அறவழி போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள், பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள், வடமாநிலத்துக்குரிய அமைச்சரின் அலுவலகங்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்கள். ஏனென்றால் நாங்கள் சொல்கின்ற இவ்வளவு பேரும் எங்களுக்கு பதில் கூற வேண்டிய கடமைப்பாட்டில் உள்ளவர்கள். அதாவது மக்களின் பிரதிநிதிகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களும் ஆளுங்கட்சியில் 3-2 பெரும்பான்மை வைத்திருப்பவர்களும் எமக்காக குரல் கொடுக்க வேண்டிய அடிப்படை பிரதேச செயலகம், மாவட்ட செயலக அதிகாரிகளும் இவர்கள் எங்களுடன் பயணிக்கவில்லை. அதற்காக எமது போராட்ட வடிவங்களை மாற்றுகின்ற பொழுது எமது போராட்ட வடிவமானது தனிமனே மயிலிட்டி மக்களின் போராட்டமாக இருக்காது. ஒட்டுமொத்த வலிவடக்கு மக்களின் போராட்டமாக மயிலிட்டி, பலாலி, வசாவுலான் மக்களின் முழுமையான ஆதரவுடன், இதில் கட்டுவன் குறும்புசெட்டி மக்கள் மட்டும் ஒரு சிந்தனை சிதறிய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின. அவைகளுக்கு நாங்கள் தெளிவாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அரசாங்கம் நஷ்டவீடு கொடுக்கறதுக்காக முன்வரக்கூடிய ஒரே ஒரு காரணம் எங்களுடைய போராட்டங்களின் அழுத்தங்களும் அவைகளுக்கு வந்திருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே அவையில் நஷ்டவீடு சம்பந்தமான கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருக்கையான் மக்கள் அதை பிள்ளையாக விளங்கி கொள்றீங்கன்னா இவ்வளோ காலம் எங்களுக்கு கிடைக்காத நஷ்டகிட்ட நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று. ஆனால் நீங்கள் தனிமனே விமான நிலையத்துக்கு, அதாவது விமான நிலையத்துக்கு காணி தேவைதான், அந்த விமான நிலையத்துக்குரிய பகுதி, அதாவது இப்போ காணப்படுகிற பண்டுக்குள்ளே இருக்கிற பகுதியாவது விமான நிலையத்துக்கு கொடுத்து அதுக்குரிய நஷ்டகிட்ட பெற்றாலும் பண்டுக்கு, அதாவது தற்போதைய விமான நிலையத்தின் எல்லைக்கு வெளியில் இருக்கிற காணிகளுக்கு நஷ்டகிட்ட கேட்கறதுக்கு மக்கள் முன்வர வேண்டாம்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றா விமான நிலையத்துக்கு அது தேவையில்லை. இன்ற வரைக்கும் வெளியில் இருக்கிற காணியில் தனிமனே இராணுவத்தின் தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. அதால் குறும்பசிட்டி, தென்மயிலை, கட்டுவன் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் யாருமே நஷ்டத்துக்காக உடன்பட வேண்டாம்னு இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குரல் ஆணித்தரமாக பலாலி, மயிலிட்டி, வசாலான் மக்களுடன் இணையமாயிருந்தால் பாரிய ஒரு பலம் சேரும். அந்த பலத்தை குழப்புவதற்காக தான் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளுது. நஷ்டஈட்டை கொடுத்து காணியை சூரிப்பம். ஏன்னா இவ்வளோ காலம் வழங்கப்படாத இந்த நஷ்டஈடு சம்பந்தமான கலந்துரையாடலையே இப்போ நடக்கணும். மக்கள் சிந்திக்கணும். அந்த தெளிபல கூட்டத்தில் அவையில் வழங்கியிருந்த கடிதத்தில் கூட வெளிப்படுத்தப்பட்டிருந்த விஷயங்களில் நான் இதுக்கு முதல் நடந்த வெள்ளிக்கிழமை போராட்டத்திலே வெளிப்படுத்தியிருந்தேன். 3 கேள்வி கேட்டிருந்தேன். ஒன்று, எந்தெந்த பிரதேசத்துக்குள்ள நஷ்டஈடு வழங்க போறேன்னு. அடுத்தது, ஒரு பிறப்பு காணிக்கு, அதாவது ஒரு உரிமையாளர்கிட்ட காணிக்கு எவ்வளோ நஷ்டஈடு வழங்க போறேன்னு. அடுத்தது, எவ்வளோ காலத்துக்குள்ளே அந்த நஷ்டஈட்டை வழங்கி முடிப்பினேன்ற இந்த 3 கேள்விக்குரிய பதில் எழுத்து மூலமாக தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தாலேயோ மாவட்ட செயலகத்தாலேயோ வழங்கப்படாமல் நஷ்டஈட்டுக்கோ மாற்று காணிக்கோ உடன்படக்கூடாதுன்னு நான் தெரிவிச்சிருந்தேன். அதே மாதிரி போன 4ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் தனிமனே ஒரு ஏமாற்று நடவடிக்கை மட்டும்தான் நடந்தது. நான் கேட்ட இந்த 3 கேள்விக்குரிய கேள்விகள் கூட அந்த இடத்துல இல்லை. அவையில் ஒரு சத்திய கடிதாசியை உருவாக்கிவிட்டு கடைசியில் இந்த சத்திய கடிதாசியில் அவையில் கூறியிருந்த விஷயம் என்னென்னா, இந்த நஷ்டஈட்டு கோரிக்கை தொடர்பாக முழுமையான விஷயத்தையும் கேட்டறிந்து கொண்ட பின்னரே நான் கையொப்பமிடுகிறேன் என்ற ஒரு தகவலை வந்து. ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மக்களுக்கு இந்த 3 கேள்விக்குரிய பதிலும் கிடைக்கல. அதாலான அந்த குழப்பம் ஏற்பட்டது. தனிமனே இந்த என்னென்னா இவ்வளோ அவையில் மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். மக்கள்கிட்ட ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல், கையெழுத்து இல்லாமல் மக்கள்கிட்ட காணியை அரசாங்கம் வேல்யூவேட் பண்ணிடலாது. நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். வேல்யூவேஷனுக்கு நாங்கள் கையெழுத்து வச்சு கொடுத்துட்டோம்டா அடுத்த கட்டம் அதை அவையில் என்ன மாதிரி மாற்றி கொண்டு வருவீங்கன்றா, நீங்கள் நஷ்டஈட்டுக்கான வேல்யூவேஷனுக்காக கையெழுத்திட்டு விட்டீங்க என்றா மாறி வரும். என்னென்றா, நீங்கள் வேல்யூவேஷனுக்கு உடம்பட்டுட்டீங்க, அதாவது நஷ்டஈட்டுக்கு உடம்பட்டுட்டீங்கன்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி நாளைக்கு காணி தான் வேணுமென்று நிற்கிற மக்களும் நிர்பந்திக்கப்படுவார்கள். நஷ்டஈட்டை பெறணும், இல்லைண்டா நஷ்டஈடும் இல்லை காணியும் இல்லை என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு தள்ளப்படுவார் என்றதால் ஒரு அவசரமாக நடத்தப்பட்ட ஒரு மோசடி நடவடிக்கை. நான் கேட்குறேன், ஒரு GAO DSA இருந்தாலும் இந்த ஒரு கடிதத்தை அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு வாசிச்சா அவருக்கு வந்து சம்பந்தமான விளக்கம் இல்லையா? ஒரு படித்து தகுதி பெற்று அரச உத்தியோகத்தில் இருக்கிற அவைகளுக்கு சாதாரண மக்கள் படிப்பு அவையின் கருத்துப்படி படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். அவையின் நிலைமை அப்படித்தான். நாங்கள் கேட்குறோம், அப்படி இருந்தால் இந்த கடிதத்தை நீங்கள் வாசிச்சிருந்தா ஏன் உங்களால் அது சம்பந்தமான சரியான விளக்கங்களை புரியும்? சாதாரணமாக கூலித்தொழில் செய்கிறவையில் எதிர்த்து கேள்வி கேட்குற அந்த கடிதங்களை ஏன் உங்களால் விளங்கிக் கொள்ளலாம்? நீங்கள் யாருக்காக செயற்படுகிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, தெளிப்பளை DSம்மா சொல்கிறா பலாலிக்குள்ளே இருக்கிற காணிகளின் சொத்துக்களின் பெருமதியை போட இல்லாமல் இருக்குது. அப்போ அதால் எல்லா காணியையும் ஒரே அழகாக கொண்டு அளந்து
மொத்த காணிக்கும் ஒரே பெறுமதியை போட்டு அதை பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் கேட்குறோம் 36 வருஷமாக சனம் இடம்பெயர்ந்து அலைஞ்சு திரிஞ்சதுக்கான நஷ்டம் இடுங்க. அங்கே இருந்த காணிகள், கிணறுகள், மரங்கள், அவைன்ற சொத்துக்கள், வாகனங்கள்ன்ற பெறுமதிக்கான நஷ்டம் இடுங்க. இப்போ நீங்கள் நஷ்ட கொடுக்க வேண்டு வெளிக்கிறீங்க. கஷ்டப்பட்ட மக்களுக்கு மேலதிகமாக கொடுங்க. ஒரு 30 லட்சம் ரூபா உங்களால் கொடுக்கலுமா? சனம் இழந்தது 30 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள். இன்றைக்கு அந்த நகைகள், பணங்கள், கிணறுகள், ஆடு மாடுகள், மரங்கள் என்று சொல்லி கணக்கு போட்டால் உங்களால் நஷ்ட கொடுக்க முடியும். தனிமனை காணிக்கு மட்டும் கொடுக்க போவேக்கும் 2022ஆம் ஆண்டுக்குரிய பெறுமதி என்றால் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 லட்சம் ரூபா ஒரு பிறப்புக்கு போட போகணும். அதுலேயும் கவர்மெண்ட் வேல்யூவேஷன் வரைக்கும் இன்னும் குறையும். அப்போ அந்த வேல்யூவேஷனுக்காக மக்கள் இதை கொடுக்குறீங்க. இதில் நாங்கள் தெளிவாக இன்னொரு விஷயம் சொல்கிறோம். மயிலிட்டி, பலாலி, வசவலான் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். அதுலேயும் எங்கட மக்கள் ஒருவர் கூட நஷ்டத்துக்கு பதிய மாட்டோம். மயிலட்டி மக்கள் மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு சார்பில் சொல்கிறேன், ஒருவர் கூட நஷ்டத்துக்கு பதிய மாட்டேன். வேணுமெண்டா நீ எங்களோட காணியை தரையிலேண்டு வச்சிரு, கடைசி வரைக்கும் போராடுவோம். எங்கடையில் கடைசி ஆள் இருக்கும் வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். ஆனால் நஷ்டத்துக்காக மாற்றுக்காணிக்காக எங்களோட காணியை நாங்கள் கையளிக்க மாட்டோம். அதில் மயிலிட்டி மக்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே போல் தான் பலாலி மக்கள், வசாவலான் மக்கள். குடும்பசுட்டி கட்டுவனுக்கு மட்டும் சிந்தனை சிதறியிருக்கு, வழி நடத்துகிற ஆட்கள் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு உடன்படிக்கையாவது கையெழுத்து வச்சு வழங்கப்பட்டால் உங்களுடைய காணிகள் இல்லாமல் போகும். நாங்கள் எங்கடையில் தெளிவாக இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, எங்களோட போராட்டம் கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட இந்த மாத இறுதிக்குள்ளே எங்களோட போராட்ட வடிவம் கட்டாயம் மாறும். அந்த மாறேக பலாலி, மயிலிட்டி மக்கள், வசாலான் மக்கள் இணைஞ்சு போராட்டம் செய்ய குடும்பசிட்டி கட்டுவனில் இருக்கிற மக்களும், அதாவது தென்மயிலை போன்ற பிரதேசங்களில் இருக்கிற மக்களும் ஒன்றிணைந்து பெருமளவான ஆதரவை வலிவடக்கு மக்கள் என்று சொல்லி உயர்த்தி ஒரே குரலாக கொடுப்போமாக இருந்தால் எங்களுடைய முழுமையான காணிகள் மீட்கப்படும். அதற்காக இந்த இடத்துல நான் தெரிவிக்கிற ஒரே ஒரு விஷயம், அனைத்து மக்களும் ஒன்றுபடணும். ஒன்றுபட்டு ஒரே குரலாக, அதாவது வலிவடக்கு மக்கள் என்ற ரீதியில் ஒரே குரலாக ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு தயாராகணும். அந்த போராட்டத்திலே எங்களுடைய, அதாவது மாற்றுக்காணியும் தேவையில்லை, நஷ்டம் தேவையில்லை என்ற ஒரு கொள்கையோடு இருக்கிற அனைத்து கட்சிகளும் எங்களோட பங்கு கொள்ளலாம். யாருமே இதுக்கு அரசியல் கட்சி சாயம் பூச தேவையில்லை. எங்களுடைய கேள்வி, எங்களுடைய காணிகள் எமக்கு வேண்டும். அதால் யாரும் அந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளலாம். நாங்கள் மறக்க மாட்டோம். எந்த நிறுவனமும் எங்களோட பங்கு கொள்ளலாம். எங்களுடைய கொள்கை, அதாவது எங்களுடைய கொள்கையும் கருப்பொருளும் ஒன்றே ஒன்று, நிலம் மீட்பது ஒன்றே ஒன்று. அதில் உடன்படுற யாருமே, பல்கலைக்கழக மாணவர்களோ, பொதுமக்களோ, அயல் கிராம மக்களோ யாரும் எங்களோட இதை திரிவுபடுத்தி தனிப்பட்ட ஒரு கட்சி நடத்துது, இல்லையாண்டா ஒரு நிறுவனம் நடத்துது, இல்லையாண்டா ஒரு ஊருக்குள்ள ஒரு 40-50 பேர் சேர்ந்து நடத்துகிறாங்கன்ற ஒரு பொய்யான பிம்பத்தை யாருமே உருவாக்க வேண்டாமென்று இந்த இடத்துல கேட்டு எங்களோட அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும்